ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ரத்தத்தை நல்லா 4லேருந்து ஒரு 5 டைம் தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நான் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வேக வைக்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஒரு 2 கப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் அந்த ஆட்டு ரத்தத்தை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இதை குக் பண்ணிக்கலாம். இது சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இடையில ஓப்பன் பண்ணி ஒரு தடவை பார்த்துட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம். எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆணுச்சு இது குக் பண்ணுறதுக்கு. இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நீங்கள் ரொம்ப நேரம் இதை வேக வைக்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்துலேயே இது நல்லா குக் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது ஆறுனதும் நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பொரியல் செய்கிறதுக்கு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு நிமிஷம் லோ ஹீட்டில் ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட 2 வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஆட்டு ரத்தத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம ஏற்கனவே வேக வச்சது தான், அதனால் 2 நிமிஷம் அதை குக் பண்ணிவிட்டு இது கூட மசாலா பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இதில் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு நிமிஷம் நல்லா இது மாதிரி கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நம்ம ஏற்கனவே இதை வேக வச்சது தான், அதனால் இது நல்லா குக் ஆகிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.